வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாளாக ரூமில் சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் கிட்டே அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இனிமே சார் கிறிஸ்டோபர் நோலன் அஃபிஷியலாக நம்ம நோலனுக்கு பார்த்தீங்கன்னா நைட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் அவரை சாதாரண நோலன் சொல்லி கூப்பிடக்கூடாது, சார் நோலன் சொல்லி கூப்பிடணும். ஸோ நோலனோட அடுத்த படத்துக்கான பயங்கரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்சும் பார்க்காத ஒரு பிளாட்டில் இப்போதைக்கு தலைவன் கை வைக்கிறப்பல ஏன்ஷியன் ரோம் கிளாடியேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கான்செப்டில் இப்போ நம்ம சார் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தை செட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு அடாப்டேஷன் தான், ஒரிஜினல் கான்செப்ட் கிடையாது. ஹோமஸ் ஆடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான போயத்தில் இருந்து தான் நோலன் இப்போதைக்கு அவருடைய அடுத்த படத்தை அடாப்ட் பண்ண போகிறாரு. இதோட அடாப்டேஷனாக தான் வரப்போகுது. அண்ட் ஆடிசி ஒரு மிகப்பெரிய போயம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஏன்ஷியன் ரோமில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நோலன் அடாப்ட் பண்ணும்போது இவர் எப்படிப்பா இது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக எடுக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி தாங்க வருது. படத்தோட டைட்டில் ஆடிசின்னு கொடுத்துருக்காங்க, போயத்தோட டைட்டில் தான். பட் கதை ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு கதை. நோலன் எந்த கான்செப்டை அடாப்ட் பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ என்ன மாதிரி பிளாட்டுங்கிறத மேலோட்டமாக பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ். ரோம்ல இந்த ட்ரோஜன் வாருங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு மிகப்பெரிய குதிரையை உள்ள அனுப்பி அதுக்குள்ள இருக்க அந்த ஸ்பார்டன் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுத்தாங்க. அதில் ஒருத்தராக இருந்தவர் தான் ஒடிசியஸ். அண்ட் அந்த ட்ரோஜன் வார் முடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஒடிசியஸ் இப்போதைக்கு அந்த வார் போர் நடந்த இடத்துலேருந்து அவருடைய வீட்டை நோக்கி போகணும். ஸோ ட்ரோஜன் வார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயில் நடந்திருக்கும். ஒடிசியஸ் இப்போதைக்கு ட்ராயிலேருந்து அவருடைய ஊரான இத்தாக்காவுக்கு போகணும். இந்த ஜேர்னியை சொல்கிற மாதிரி தான் அந்த மொத்த கான்செப்ட்டுமே அமைஞ்சிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக ஒடிசியஸோட ஒரு ஜேர்னி தாங்க இது, அட்வென்ச்சர் ஜேர்னின்னு சொல்லலாம். அந்த ஒடிசியஸோட கான்செப்ட் பேரில் இருந்து தான் ஒடிசிங்கிற வார்த்தையாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒடிசியஸ் ஒரு மிகப்பெரிய ஜேர்னிக்குள்ளே போயிருப்பாரு. அண்ட் அந்த போகிற வழி ஜேர்னியில் தான் இவர் தனக்கான ஒரு டீமையுமே ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த டீம் தான் நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்குள்ளே போவாங்க. லிட்ரல் மித்திக்கல் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவங்க லோட்டஸ் ஃப்ளவர்ஸை சாப்பிட்டு அவங்க உலகத்தையே மறந்துடுவாங்க. இன்னொரு முறை இந்த பக்கம் பாலிஃபீமஸ் அப்படின்னு சொல்லப்படுற சைக்ளாப்ஸோட அப்பம் கூட சண்டைக்கு போவார். அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். இந்த சண்டைக்கு கடல்களோட கடவுள் பொசைடனுமே ஹெல்ப் பண்ணியிருப்பாராங்க. அண்ட் போகிற ஜெர்னி கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காற்றோட கடவுள்கிட்டயே ஒடிசியஸ் ஹெல்ப் கேட்டிருப்பாராம். கடலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கேனிபல்ஸ் வந்து இந்த பக்கம் ஒடிசியஸை தொல்லை பண்ணுற போது கதை எழுதப்பட்டிருக்கும். நிறைய பைரட்ஸ் வார்லாம் நடந்திருக்கு. சர்சி தெரியுமா? இப்போ லேட்டஸ்டாக கிராச்ச கேமரஸில் ஒரு கேரக்டர் பார்த்துட்டு இருக்கீங்களா, சர்சி. இந்த மாதிரி இந்த க்ரீக்லேயுமே ஒரு கடவுள் இருக்காங்க, அவளுமே ஒரு என்சான்ட்ரஸ், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு என்சான்ட்ரஸ். அவளுமே வந்து சண்டை போட்டிருக்கா. அண்டர் வேர்ல்டுக்கு போவாராம், நம்ம ஹேடிஸோட உலகத்துக்கு. சைரன்ஸோட ஹெல்ப் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தை கடக்கிறது. சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்லாம் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி இந்த கிரேக்க மித்தாலஜியில் என்னென்ன கடவுள்கள் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆடிசியஸ் மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அவருடைய வீட்டை போய் அடைவாராம். ஆனால் நீங்கள் மறந்தாப்பில் காட் ஆஃப் வார் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் அடாப்ட் பண்ணி தான் காட் ஆஃப் வார் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒடிசி அந்தளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு போயம், ஏன்ஷியன் மித்துங்க, பழங்கால மித்தாலஜி பேஸ் பண்ண ஒரு போயம். அது இங்கிலீஷில் பல வார்த்தைகள் ஆல்ஃபபெட்ஸில் பல எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட போயமாங்க. அந்தளவுக்கு பழமையான போயத்தை இப்போதைக்கு நோலன் ஏன் கை வச்சாருன்னு தெரில. அண்ட் நோலனோட ஸ்டைல்லையுமே இது அடங்காதமாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், அந்த கதையில் இப்போ நான் சொன்னது எல்லாமே மித்தாலஜி பேஸ்டு. அந்த கடவுள்கள், புராணம் அண்ட் முக்கியமான மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒடிசியஸோட அந்த ட்ராவலுக்கு இடைஞ்சல் அமைவாங்க. அந்த ஒடிசியஸ் இது எல்லாத்தையுமே கடந்து வர மாதிரி தான் கதையே இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை அடாப்ட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம நோலன் நம்புற மாதிரியும் அதே மாதிரி நிறைய இந்த சயின்டிஃபிக் கான்செப்ட் எல்லாம் வச்சும் கொடுப்பாருன்னு தெரியல. இதை நம்ம ஸ்பீல்பர்க் எடுக்க போறாருன்னு சொன்னா ஓகே, அது ஒரு ஏன்ஷியன் மித் கிளாடியேட்டர் ஸ்டைலையோ இல்லை ஒரு ஃபேண்டசிக்கலாவோ கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம நோலன் இது எப்படி அடாப்ட் பண்ண போறாரு, அதுவே ஒரு தனி கியூரியாசிட்டியை கிளப்பி வருதுன்னு. நோலன் ஸ்டைலில் ஒரு ஃபேண்டசி கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ண ஒரு படம். மனசை நிஜமாலே டைம் ட்ராவல்லாம் பண்ணி ஏன்ஷியன் ரோமுக்கே போய் தக்காளி எங்கடா அந்த கடவுள் பொசைடன்னு வந்து நடிக்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வரோ இருக்கலாங்க, சொல்ல முடியாது. அண்ட் யூனிவர்சல் கொடுத்துருக்க அஃபிஷியல் அப்டேட் படி இது ஒரு மித்திக் ஆக்ஷன் அட்வென்ச்சருங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே உலகத்தில் இருக்க பல மூலைகளில் போய் ஷூட் பண்ண போகிறாரு. அண்ட் புது ஐமேக்ஸ் டெக்னாலஜியுமே இந்த பக்கம் நம்ம நோலன் யூஸ் பண்ண போகிறாருங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நோலனுக்கும் ஐமேக்ஸுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த முறை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்த்தே ஆகணும்னு நம்புகிறேன். ஏன்னா கிரீக் மித்தாலஜியே பிரம்மாண்டமானது, அதை நம்ம நோலன் நட பண்ணும்போது சும்மா இருக்க முடியுமாங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட கேஸ்டிங் படி பார்க்கும்போது நம்ம மேட் டேமன் அவர் தான் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹீரோ ஒடிசியஸாக நடிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இவரை பேஸ் பண்ணி தான் முழு ட்ராவலுமே காட்டுற மாதிரி அமைக்கப்படலாம். மேட் டேமன் இதுக்கு முன்னாடி நோலனோட மெயின் லீடாக வந்ததில்ல. ஸோ இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். ஒடிசியஸ் கொஞ்சம் ஓல்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் மேட் டேமன் அஸ் ஒடிசியஸ். அப்போ டாம் ஹாலண்ட் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னல ஒடிசியஸ் போகிற வழியில் ஏகப்பட்ட முக்கியமான சில கேரக்டர்ஸை மீட் பண்ணுவாங்கன்னு. அதில் யாராவது ஒருத்தங்களா இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் ப்ளே பண்ணலாம். ஏன்னா அவருமே ஒரு முக்கியமான ரோலுங்கிற மாதிரி ஏர்லி கேஸ்டிங்கில் முடிச்சிட்டாங்க. டாம் ஹாலண்ட் கொஞ்சம் எங்கே இருக்க அந்த காரணத்தினால மேபி இந்த பக்கம் நம்ம ஆடிசியஸோட பையனாக நடிக்கலாம். டெலிமேக்கஸ்
ஸோ அவருமே ஆக்சுவலாக இத்தாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த வார் முடிச்சிட்ட அப்புறம் இத்தாக்காவில் ஒரு கலவர பூமியாக தான் மாறி இருக்குமா. டெலிமேக்கர்ஸ் மோஸ்ட்லி இத்தாக்காவை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அட்வென்ச்சருக்குள்ளே போகாமல் டெலிமேக்கர்ஸாக நடிக்கிற டாம் ஹாலண்ட் இத்தாக்கா கல்ச்சரை இன்னும் தெளிவாக காட்டலாம். ஸோ அது இன்னும் பெட்டராக இருக்கும் நம்புறேன். அண்ட் ஒடிசியஸோட வைஃப் பெனிலோப்பியா தான் பாசிபிளி சார்லிஸ் தெரான் நடிப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஒடிசியஸே இல்லை இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாருமே பெனிலோப்பி மேலே கண் வைக்க அதுலேயுமே ஒரு சின்ன பாலிடிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள போகும். அண்ட் ஒடிசியஸ் 20 வருஷம் கழிச்சு தான் அவருடைய ஊருக்கே வருவாராங்க. ஒரு பிச்சைக்காரமாக தான் வருவாராம். இங்கேயுமே ஒரு சின்ன ட்ராமாங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ 20 வருஷங்கள் ஒரு ஜேர்னிக்குள்ளே போயிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் மேபி இந்த 3 கேரக்டர்ஸுமே ஒரு ரிலேட்டட் கேரக்டர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லைனா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒடிசியஸோட டீம் மெம்பர்ஸாகவும் எங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி நம்ம ராபர்ட் பேட்டின்சனும் இருக்காரு, லுபிட்டா நியாகோவும் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கள நீங்கள் நாக்கியாவா பிளாக் மத்தால பார்த்துருப்பீங்களா, அவங்களே தான். ஸோ படம் முழுக்கவே ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் கேரக்டர் இருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக இது ஒரு வேற பயங்கரமான ஒரு படமாக தாங்க இருக்க போகுது. அண்ட் இந்த ஜேர்னியில் நம்ம அத்தினாவும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. காட் ஆஃப் வார் விளையாண்டவங்களுக்கு அத்தினாவை பற்றி தெரியாமல் இருக்குமா? அத்தினாவும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண மாதிரி சொல்லப்படுற அந்த சமயத்தில் அந்த ரோலில் அத்தினா ரோலில் நம்ம ஆனி ஹாத்தவே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அகெயின் நம்ம நோலன் ஒரு மித்திக்கல் சப்ஜெக்ட் வந்து டச் பண்ணும்போது அந்த சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாதான் சத்தியமாக புரியலங்க. இப்போ கிளாடியேட்டர் 2வே என்ன தான் கிரவுண்டடாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் அந்த மித்திக்கல் கேரக்டர்ஸ் யாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது நிஜமாலே அந்த ஊரில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸை பேஸ் பண்ண ஒரு கதையை தான் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நோலன் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அதுவே இந்த பக்கம் மித்திக்கல் கேரக்டர்ஸில் வரும்போது அதை நோலன் கிரவுண்டடாக அப்ரோச் பண்ணுவாரா இல்லை நிஜமாலே ஃபேண்டசி ஸ்டைலில் மித்திக்கலாக காட்ட போகிறாரா? நோலோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி இந்த கதையை மாற்றி அமைக்க போகுதுங்கிறதான் கியூரியாசிட்டி கிளப்பி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி இது வந்து ஆடிசி அடாப்ட் பண்ண ஒரு மாடர்ன் டைம் ஸ்டோரியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடிசிங்கிறது 20 வருஷம் நம்ம ஆடிசிஸ் போன ஒரு மிகப்பெரிய ஜேர்னியை பேஸ் பண்ண ஒரு கதை. அதை மாடர்ன் டைமில் ஒரு வித்தியாசமான கிரீக் அடாப்டேஷனாக கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நடக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படம் அஃபிஷியல் பிளாட்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நோலன் ஒரு டைம் டிராவல் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஏன்ஷியன்ட் ரோம் பேஸ் பண்ண கதையை இப்போதைக்கு நம்ம நோலன் எடுக்கிற சமயத்தில் அதுக்கும் டைம் டிராவலுக்குமே சம்மந்தம் இருக்குன்னு தான் சொல்லணும். மேபி அதுதான் அந்த ப்ராஜெக்டாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜானர் நோலன் இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு ஜானர். அண்ட் எத்தனை படங்கள் எடுத்தாலும் நோலன் டைம் வச்சு விளையாடக்கூடியவர். ஸோ இதுக்குள்ள அந்த டைமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ண போறாரு, இப்படி ஒரு மித்திக்கல் சப்ஜெக்டை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போறாருங்கிறது ஒரு வித்தியாசமான ஹைப்பை கிளப்பி இருக்க அந்த சமயத்தில் பொறுத்தது பார்ப்போம். 2026 ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே டைட்டில் கன்ஃபார்ம் ஆகியிருக்க அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதத்துலேருந்தே இதுக்கான ப்ரொடக்ஷனும் ஆரம்பிச்சிடும் தான் தோணுது. ஏன்னா அடுத்த சம்மரில் ஆக்சுவலாக டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஷூட்டிங்க்கும் போய் ஆகணும். ஏன்னா ஸ்பைடர்மேன் அண்ட் இந்த ஆடிசி ரெண்டுமே ஒரே மாதம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் டாம் ஹாலண்ட் இந்த பேக் டு பேக் ஷூட் பண்ணி தான் ஆகணும். சமாளிப்பாரா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோலன் இந்த ஆடிசி சப்ஜெக்ட்டை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாரு? உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். பை.